துளசி வந்தாச்சு இருக்கு காட்டு துளசி கையில் பிடிங்க தின்ட்டாது வரும் கொஞ்ச நேரம் தின்னக்கூடாதுல தத்துல இதான் துளசி தின்ல துளசி இது வந்து மலையில் வளர்ந்த துளசி ரொம்ப காட்டமாக இருக்குது. காட்டமாக தான் இருக்கும். உடம்புக்கு நல்லது. 145 சரக்கு மாதிரியா? என்ன பயனுங்கிறது எனக்கு தெரியல. என்ன பயன் துளசி தின்னா தின்னுட்டு வர இருக்கும். என்ன பயன் தெரியலங்க. நீங்களே யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னது பயன் தெரியல. நெஞ்சு இழைப்புக்கு இழைப்புக்கு மலை ஏறப்படும்ல கரெக்டாக இருக்கும். சரணா சரி இவ்வளோ ஏறின மழை இல்லையா? எங்கடா அந்த மூலிகை வாங்க அதான் பார்ப்போம். இது ஆடு போய் போங்க அதான் பார்க்குங்க. துளசி தின்னுட்டு இருக்கான். அதான் மலை வேம்பு. அந்த வேம்பு கீழே தான் நம்ம தேடி வந்த மூலிகை இருக்கு. வாங்க வாங்க போகலாம். அதுவரை பார்த்தா தெரியாது என்ன ஒருத்தர் காம்பறா. சரி முன்ன நீ முன்னவா நான் பரவாயில்ல. கால் வலிக்கு காலில் அடிபட்டுருக்கு. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பின்ன போ அவன் முன்னோடு ஆடு கெட்டப்பில் இருக்கான். அவருக்கு தான் அந்த காடை விட எல்லாமே தெரியும். எங்கெங்க கரடி வருது புளி வருதுட்டு. பின்னாலே வர அப்படிதான். ஆமா பத்தால ஓடுறதுக்கு போயிருக்காங்க. எல்லாரும் நல்லது. ஒரு வழியா நம்ம தேடி வந்த மூலிகை தாங்க. இதுக்கு பேர் என்னன்னா இதுக்கு பேர் என்ன லாரி இலை. என்னப்பா தானேப்பா லாரி இலை மூச்சு வாங்குது. இது என்ன பண்ணணும்னா நல்லா அவிச்சு காலில் கட்டணும் அப்படின்னா நல்லா அவிச்சு ஒரு வெள்ளை துணியில் எடுத்து இந்த இலையை வச்சு அந்த முட்டுல கட்டி விடுங்க. லைட் சூடோட லைட்டாக எதமாக சூடோட கட்டுங்க வேணும். அதனால் போட கரெக்டாக ஒரு 1 ஹவரில் ஒரு 1/2 ஹவர் 1 ஹவரில் முட்டு வலி சுத்தமாக இருக்காது. இந்த மருந்து கொஞ்சம் பறிச்சுக்கோ. இல்லை நம்மளுக்கு மருந்துக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துருப்போம். இன்றைக்கி போயிட்டு மார்க்கெட்டில் ரேட் அதிகம். இதை செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலையை பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் லாரி இலை. நம்மளுக்கு தேவையான இது மட்டும் போதும். சரி தேவையான அளவு மட்டும் போதும். போகலாமா? மறுபடியும்